நெல்லை முன்னீர் பள்ளத்தில் திமுக கவுன்சிலர் சரஸ்வதி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை காணலாம். விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தற்போது காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் 9வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சரஸ்வதி. இவரது கணவர் திமுகவின் ஒன்றிய பொருளாளராக இருக்கிறார். இவர்கள் வீட்டுல நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தால அப்பகுதியில் ஒரு பரபரப்பு நிலை வருகிறது. போலீசாரும் இந்த விவகாரம் தொடர்பாக தடய அறிவியல் துறையினரோடு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனம் ஒரே வாகனத்தில் வந்த சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அந்த வாகனத்தின் பதிவு எண் கொண்டு தற்போது இந்த விசாரணை போலீசார் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முன்விரோதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்லைன்னு அரசியல் காரணங்களுக்காக அந்த சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்துல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக மாவட்ட இந்த சம்பவத்துடைய விசாரணை மேற்கொள்வதற்கு துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.